ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட்டையும் நாளையிலிருந்து திருமலையில தரிசனத்துக்கு எந்த கட்டுப்பாடுமே பக்தர்களுக்கு கிடையாது. ஸோ அதை பத்தின தகவலும் இன்னும் டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான பிரஸ் ரிலீஸையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். 2024 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பா ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த நியூ இயருக்கு நிறைய பேர் கண்டிப்பா திருமலையில இருப்பீங்க. ஸோ யார் யார் திருமலையில இருந்தீங்க, உங்களோட நியூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம சேனல் கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திருமலையில இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டும் அதில் நம்ம குயிக்கா ஷேர் பண்ணுவோம். நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது போல யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸை மறக்காம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வாங்க டீட்டெயிலா பார்ப்போம். திருமலையில லைன்ல பெரிய அளவுல கூட்டம் அப்படின்றதுல க்ரௌடு இருக்கு. ஆனா வெளியில அதிகமாவே இருக்கு. ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, நாங்க 2 நாளா திருமலையில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், தரிசனம் பாக்குறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி நைட்டு 12 மணி வரைக்கும் டிக்கெட் இருக்கிறவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஜனவரி 2ஆம் தேதி ஏர்லி மார்னிங்ல இருந்து எல்லா தரிசனமுமே ரீஓபன் ஆகிடுது. அதனால இன்னைக்கு நீங்க டிக்கெட் இல்லாம வெயிட் பண்ணீங்கன்னா கூட இன்னைக்கு நைட்டு 12 மணியோட சொர்க்கவாசல் தரிசனம் 10 நாள் முடியுது. அதுக்கப்புறமா எல்லா பக்தர்களையும் காமனா தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இன்னைக்கு 300 ரூபா தரிசனமும் எஸ்எஸ்டி டோக்கனோட தரிசனமும் தான் இருக்கும். ஸோ அதுக்கான டைமிங் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன்ல தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 5ல இருந்து 7 மணி நேரத்துக்குள்ள ஆகுது. இதுவே 300 ரூபா தரிசனமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3ல இருந்து 5 மணி நேரம் மத்தியானத்திலும் நைட்டு ஸ்லாட்டுக்குள்ள போறவங்களுக்கு ஆகுது. ஏர்லி மார்னிங்கா இருந்தா உங்களுக்கு டைம் ரொம்பவே கம்மியா இருக்கும். நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 64,665 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. கிரௌடுன்றது இருக்குங்க, ஏன்னா நியூ இயர் செலிப்ரேட்காக நிறைய பேர் போயிருக்காங்க. மற்றபடி டிக்கெட் இல்லாதவங்கள தரிசனுக்கு அலோவ் பண்றது இல்ல. ரூமும் டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது நேத்தே 10-15 நிமிஷத்துல எல்லாம் கூட நிறைய பேருக்கு ரூம் ஆஃப்டர்நூன் ஈவினிங்லாம் கூட கிடைச்சிருக்கு. நாளையில இருந்து நீங்க நாளைக்கு தான் எனக்கு 300 ரூபா தர்ஷன் இருக்கு, நாங்க இன்னைக்கு நைட்டு தான் ரீச் ஆகும் அப்படின்னா நீங்க தாராளமா ரூம்ஸ் அவைலபிள் இருக்கிறத எடுத்துக்கலாம். இல்லைன்னா நாளைக்கு காலையில கூட புக் பண்ணிக்கலாம். நாளையில இருந்து ரூம் புக் பண்றதுக்கு, அதாவது ஜனவரி 2ஆம் தேதியில இருந்து ரூம் புக் பண்றதுக்கு தரிசன டிக்கெட் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. யார் வேணாலும் ரூம் புக் பண்ணலாம். ஏன்னா நாளையில இருந்து நேரடி சர்வ தர்ஷனம் ஸ்டார்ட் ஆயிடும். அதனால டிக்கெட் இல்லாதவங்களும் தாராளமா ரூம்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது டிடில இருந்து முக்கியமான ஒரு சில பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. அதையும் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க முக்கியமான பிரஸ் ரிலீஸ் அப்படின்றது ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன் திரும்பவும் நமக்கு ஜனவரி 2ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது தான் முக்கியமான பிரஸ் ரிலீஸா நேத்து கொடுத்திருக்காங்க. இது ஆல்ரெடியே டிடிடி சொல்லியிருந்தாங்க. டிசம்பர் 23ல இருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய டிக்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஜனவரி இன்னைக்கு 1ஆம் தேதி 12 மணியோட நமக்கு வைகுண்ட துவார தரிசனத்துக்கான தர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ நாளைக்கு காலையில 4 மணில இருந்து உங்களுக்கு ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன் கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாளைக்கு ஜனவரி 2ஆம் தேதி உங்களுக்கு மத்தியானம் 12 மணில இருந்து இருக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த பிரஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. சர்வ தர்ஷன டோக்கன்கள் ஜனவரி 2ஆம் தேதி அதிகாலை 4 மணி முதல் அனுமதிக்கப்படும். அதே நாளில் மத்தியானம் 12 மணி முதல் தரிசன இடங்கள் ஒதுக்கப்படும். அதாவது ஸ்லாட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, டிக்கெட்டோட ஸ்லாட்டு மத்தியானம் 12 மணில இருந்து நைட் ஒரு 10-11 மணி ஸ்லாட் வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ அதனால காலையிலேயே நேரமா கிடைக்காது. ஒரு 9 மணி 10 மணிக்கெல்லாம் நீங்க போற மாதிரி கிடைக்காது. 12 மணி அப்படின்றது நம்ம ஒரு 10-11 மணிக்கெல்லாம் கூட ரிப்போர்ட் ஆகிக்கலாம். 3ஆம் தேதியோட டிக்கெட் கொடுப்பாங்களான்னா மேபி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏர்லி மார்னிங் ஸ்லாட் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. திரும்பவும் நாளைக்கு ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன் ஸ்டார்ட் ஆனாதான் என்ன மாதிரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, நைட்டு ரீச் ஆகுவீங்கன்னா கீழே கவுண்டர்ஸ் போயிடுங்க. காலையில 4 மணிக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது டோக்கன் வாங்கிட்டு நாளைக்கு தரிசனம் பார்க்கலாம். இல்ல நீங்க திருமலைக்கு போயிட்டு கூட நீங்க நேரடி தரிசனத்துல ஜாயின் பண்ணலாம். பட் நேரடி தரிசனம் கிரௌடு கொஞ்சம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கனே வாங்கிக்கோங்க. கீழ் திருப்பதியில விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட சீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஸ்ரீவாரி மெட்டு இங்க எல்லாமே கொடுப்பாங்க. 4 இடத்துல தான் கவுண்டர் இருக்கும். கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதனால அங்க உங்களுக்கு கவுண்டர் இருக்காது. கீழ் திருப்பதியில ஆஃப்லைன் ரூம் புக் பண்றதுக்குமே நீங்க விஷ்ணு நிவாசம் தான் ட்ரை பண்ணி ஆகணும். கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல ரூம்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. திருமலை பொறுத்த வரைக்கும் சிஆர் ஆஃபீஸ்ல ரூம் புக்கிங் கவுண்டர் இருக்கு. நீங்க அங்க லைன்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரூம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க.
ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸ். அதுக்கு அடுத்தது நாளைக்கு ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து என்னென்ன தர்ஷன்லாம் திரும்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற தகவலும் பார்ப்போம். எஸ்எஸ்டி டோக்கன் நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது கைக்குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம். இது வந்து சுபதம் என்ட்ரன்ஸ்ல நம்ம வந்து ஆஃப்லைன்ல தான் வாங்குவோம். 300 தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க. உங்களோட குழந்தைக்கு ஒரு வயசுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க அந்த குழந்தையோட பர்த் சர்டிபிகேட், பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு வச்சு சுபதரம் என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய கவுண்டர்ல 12 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 6 மணிக்குள்ள நீங்க போய் ரிப்போர்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே 300 தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க. சுபதம் என்ட்ரன்ஸ் வழியா ஒரு மேக்ஸிமம் 1-2 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்க்கலாம். இந்த தரிசனம் நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க ஆன்லைன்ல சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க, மாற்றுத்திறனாளி டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்கன்னா நாளையிலிருந்து தர்ஷன் நீங்க தாராளமா போகலாம். அதே மாதிரி ஆர்ஜித சேவா, கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா இதெல்லாம் ஆன்லைன்ல ஓப்பன் ஆகிருக்கும். இந்த டிக்கெட் புக் பண்ணவங்களும் நாளையிலிருந்து தரிசனம் வருவாங்க. அதுக்கு அடுத்தது ஆஃப்லைன்ல மட்டும் கிடைக்கக்கூடிய என்ஆர்ஐ ஃபாரினர்ஸ்க்கான 300 தரிசன டிக்கெட். இது வந்து என்ஆர்ஐ கோட்டால அதே மாதிரி ஃபாரினர்ஸா இருந்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் விசாவை கொடுத்து நீங்க ஏடிசி சர்க்கிள்ல லைன்ல ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம். இதே மாதிரி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, நான் வந்து ஆர்மியில வந்து ரிட்டையர்டு, ஆர்மியில வந்து இப்போ சர்வீஸ்ல இருக்கேன் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கும் தனி கோட்டா இருக்கு. அது டிஃபென்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரிட்டையர் ஆனவங்களா இருந்தீங்கன்னா நீங்க வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் ஆன ஐடி கார்டு எல்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வச்சு ஏடிசி சர்க்கிள்ல நீங்க 300 தர்ஷன் டிக்கெட் வாங்கிக்கலாம். நீங்க இப்போ கரண்ட்ல சர்வீஸ்ல இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட ப்ரூஃப்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கொடுத்து அங்கே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்க 300 பே பண்ணி தர்ஷன் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன கேட்டகரி எல்லாமே உங்களுக்கு ஆஃப்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். என்ஆர்ஐ, ஃபாரினர், டிஃபென்ஸ், இன்ஃபேண்ட் இது எல்லாமே ஆல்ரெடி ஆன்லைன்ல புக் பண்ணியிருக்கவங்க தாராளமா தர்ஷனுக்கு போகலாம். அதே போல நாளையிலேருந்து நேரடி இலவச தரிசனமும் நீங்க எந்த ஒரு டிக்கெட் இல்லாமல் கியூல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் யார் வேணாலும் பிளான் பண்ணியிருக்கிறவங்க தாராளமா போகலாம். ஒரு சிலர் வந்து நாங்க வந்து நடைபாதையா போறோம், ஸோ பாத யாத்திரையா போறோம்னு சொல்லியிருந்தீங்க, தாராளமா தர்ஷனுக்கு போகலாங்க. இன்னைக்கு வரைக்கும் தான் ரெஸ்ட்ரிக்ஷன், நாளையிலேருந்து எல்லாமே ரிலாக்ஸேஷன் தான் உங்களுக்கு. அதே போல உங்களுக்கு நேத்து வந்து டிடிடியோட லோக்கல் டெம்பிள்கான சேவா டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் மேபி வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணி பார்த்து. அண்ட் இந்த ஹோமத்தில் வந்து டிக்கெட் வந்து நமக்கு அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க அதையும் பார்த்து புக் பண்ணுங்க. இதுல வந்து நமக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 300 தர்ஷன் டிக்கெட் வந்து நம்ம சாமி தரிசனம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஜனவரி பொறுத்த வரைக்கும் 3 நாளைக்கு தான் டிக்கெட் இருக்கு. மீதி பிப்ரவரி, மார்ச்ல ஓரளவுக்கு அவைலபிள் இருக்கு. ஹோமம் அட்டன் பண்ணணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 9 மணி 9:15 அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா நீங்க அங்கே ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னா விடுவாங்க. ஸோ அந்த இடத்துல போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருமலைக்கு போங்க. 11 மணி வரைக்கும் இந்த ஹோமம் வந்து நடக்கும். டிக்கெட் புக்கிங்ல இருந்து ஹோமம் அட்டன் பண்ணி மூலவர் தர்ஷன் பார்க்குற வரைக்கும் என்ன ப்ராசஸ்ன்ற வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அடிஷனலான ஒரு இன்ஃபர்மேஷன் அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் பத்தி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அதுல வந்து நம்ம 22 பிளேசஸ் வந்து ஆந்திரால இருக்கக்கூடிய பிளேசஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுல ஒருத்தர் வந்து மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க, கடப்பால இருந்து திருப்பதிக்கு வந்து பஸ் இல்ல, அதாவது பஸ் இருக்கு, இந்த 300 தர்ஷன் டிக்கெட் இல்லைன்ற மாதிரி கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு. ஆனா நான் செக் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு வீடியோல அப்டேட் பண்ணேன். நான் சொன்ன 22 பிளேஸ்லயுமே தர்ஷன் பிளஸ் உங்களுக்கு வந்து பஸ் டிக்கெட் வந்து இருக்கு. ஸோ எதுக்கு இந்த பிளேஸை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நான் வந்து பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு தான் டிக்கெட்ஸ் இருக்கு, அதை கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸை நான் செலக்ட் பண்றேன் பாருங்க. ஷோ லேஅவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜே வராது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த பஸ்ல வந்து தர்ஷன் டிக்கெட் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த பஸ்ல இருக்கு அப்படின்னா, நீங்க கீழே நிறைய பஸ் இருக்கு பாருங்க. நான் அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன், இந்த எக்ஸ்பிரஸ்னு ஒரு பஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதோட பேஸ் ஃபேர் ரொம்ப கம்மியா இருக்கும். இதெல்லாம் 224 ரூபா போட்டிருக்காங்க, இது 180 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு சேம் ஷோ லேஅவுட் கொடுங்க. இப்போ நான் சொன்ன 300 தர்ஷன் டிக்கெட்டுக்கான இந்த பாப்அப் மெசேஜ், 300 இ ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் டு அவைல் த தர்ஷன் ஆஃப் லோட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா திருமலா அவைலபிள் ஃபார் திஸ் சர்வீஸ் யூ கேன் புக் நவுன்னு கொடுத்தாங்கன்னா அந்த பஸ்ல வந்து தர்ஷன் டிக்கெட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்க எந்த பிளேஸ்ல சர்ச் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த மாதிரி காட்டும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சீட்டை செலக்ட் பண்ணிட்டு டேட்டு செலக்ட் பண்றேன். பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு டிக்கெட் நான் செக் பண்ணும்போது இருந்தது. இப்போ சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். இப்போ வந்து பாருங்க, ஒரு 7 டிக்கெட் அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிடிடி தர்ஷன் அவைலபிள் ஃபார் த செலக்டட் ஸ்லாட்னு சொல்லி கிரீன்ல இருந்து அவைலபிள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிக்கெட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது டிக்கெட் அவைலபிள் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரெட்ல காட்டுது அப்படின்னா டிக்கெட் இருந்த டிக்கெட் உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தான் சொல்றேன். இங்க பாருங்க, இன்னொரு எக்ஸ்பிரஸ் பஸ்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நான் ஏசி பஸ்ல இல்லை அப்படின்னா எக்ஸ்பிரஸ்னு ஒரு பஸ் இருக்கும் பாருங்க, இங்கேயே இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பஸ்ல செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தர்ஷன் பிளஸ் டிக்கெட் வந்து அதுல வந்து லிங்க் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பாப்அப் மெசேஜும் வரணும், வந்துச்சுன்னா தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இருக்க பஸ்ஸையும் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை அப்படின்னா நீங்க டிக்கெட்டே இல்லைன்னு நினைக்காதீங்க.
அந்த பஸ் என்னன்னு சொல்லி பாருங்க. அதுக்கு கீழே ஒரு பஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் பாருங்க. அப்ப இந்த அல்ட்ரா டியூலக்ஸ்லயும் இல்ல, கிரீன் சப்தகிரிலயும் இல்ல அப்படின்னா அது இல்லாம வேற எந்த பஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க வந்து ஒரு 3 டைப் ஆஃப் பஸ் இருக்கு பாருங்க. எக்ஸ்பிரஸ் இருக்கு, அல்ட்ரா டியூலக்ஸ் இருக்கு, கிரீன் சப்தகிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல இருக்குன்னு தெரியும். மேக்ஸிமம் எக்ஸ்பிரஸ்ல வந்து லிங்க் பண்ணிருக்காங்க, செக் பண்ணி பார்த்து புக் பண்ணுங்க. இதுல டிராவல் பண்ணணும்ன்ற கம்பல்சரி கிடையாது. நம்ம தர்ஷன் டிக்கெட்டை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு சாமி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி டைம்ல டிக்கெட் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை பார்த்து எப்படின்ற எந்தெந்த பிளேஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.